Hi friends, welcome back to my channel. நான் தான் உங்க ரோஸ். இன்னைக்கு வந்து என்ன வீடியோங்கிறது டைட்டில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். எஸ், ஒரு ஃபெஸ்டிவ் மேக்கப் லுக் தான் நான் இன்னைக்கு கிரியேட் பண்ணியிருக்கேன். ரொம்ப அஃபோர்டபுளான ப்ராடக்ட் தான் நான் இன்னைக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். அட் த சேம் டைம் அந்த ப்ராடக்ட்கான ரிவ்யூ உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க NYKAA ப்ராடக்ட் பற்றி ஒரு ரிவ்யூ கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ ஒரு 2 week பிஃபோர் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ அந்த மேக்கப் லுக் தான் உங்க கூட இன்னைக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். நான் வாங்கியிருக்க ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். Purplle.comல வாங்கியிருந்தேன். ஆஃபர் போயிட்டு இருந்துச்சு. 15 or 20% ஆஃபரில் நான் வாங்கிட்டு இருந்தேன். சாரி காய்ஸ், பேக்ரவுண்டில் நாய்ஸ் வருது, மன்னிச்சுக்கோங்க. ப்ரைமர், ஃபவுண்டேஷன், கன்சீலர், அப்புறம் கான்டோரிங் பண்ணுறதுக்காகவும் வாங்கியிருந்தேன். அட் த சேம் 2 லிக்விட் லிப்ஸ்டிக் வாங்கியிருந்தேன். அப்புறம் நார்மலாக ஒரு நார்மல் லிப்ஸ்டிக்கும் வாங்கியிருந்தேன். ஸோ இதில் வந்து இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி நான் இன்றைக்கி மேக்கப் உங்கள் கூட போட போகிறேன். அட் த சேம் டைம் ப்ளூ ஹெவன் ப்ராடக்ட் யூஸ் பண்ணியும் நான் இந்த மேக்கப் லுக் வந்து கிரியேட் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அண்ட் அதோட இந்த ஒரு ஹேர் ஸ்டைல் வந்து சிம்பிள் ஹேர் ஸ்டைலும் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி பார்த்துட்ருக்க வியூவர்ஸ் இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் அது பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ரைமர் வாங்கியிருக்கேன். இந்த ப்ரைமர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 225, பட் நான் ஆஃப்டர் டிஸ்கவுண்ட்டில் சம்திங் 150 ரூபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். அண்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது, சிலிக்கான் பேஸ். ஸோ இதை வச்சு தான் நான் வந்து ப்ரைமர் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் செகண்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த NYKAA பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு ஆல் இன் ஒன், அதாவது எல்லாமே ஒரே ஸ்டிக்கில் வருது. இதில் வந்து அதாவது நீங்கள் ஆஸ் எ ஃபவுண்டேஷன், கன்சீலர், அப்புறம் கான்டோரிங், அண்டர் ஐ ஹைலைட் எதுனாலும் நீங்கள் ஒரே ஸ்டிக்ஸில் அவைலபிளாக கொடுத்துருக்குறாங்க. இதோட ஃபார்மேட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு ஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராடக்டோட லென்த் இவ்வளோ தான். இது வந்து ஒரு மாதிரி க்ரீமி டெக்ஸ்சரில் இருக்குது. அண்ட் இது வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு பியூட்டி பிளெண்டரால் நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது பியூட்டி பிளெண்டர் வச்சு நல்லா டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுதான் இதோட ப்ராடக்ட்டு. அண்ட் நல்லாவும் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேக்கப் லுக் வந்து க்ரியேட் பண்ணி நான் வந்து 1 day ஃபுல்லாகவே நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன். ரியலி நல்லா லாங் ஸ்டேவாகவும் இருக்குது. ஆனால் இது வந்து உங்களுக்கு ஃபுல் கவரேஜ்னு சொல்லும் போதோட ரொம்ப நேச்சுரல் அதாவது மீடியம் கவரேஜ் இருக்குது, லைட் டு மீடியம். அண்ட் பார்க்குறதுக்கு மேக்கப் வந்து கொஞ்சம் உங்களுக்கு நேச்சுரல் லுக் இருக்கும். ஸோ ரொம்ப நீங்கள் மேக்கப் பண்ணியிருக்கீங்க அந்த லுக் இருக்காது. ஸோ எவ்ரிடே மேக்கப் லுக்குக்கு இந்த ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு மேக்கப்பும் தெரியாத மாதிரி இருக்கும், அந்த டைம் உங்கள் ஃபேஸ் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், பிரைட்டாகவும் இருக்கும். அதனால இந்த ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் ஆரஞ்ச் கரெக்டர் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு கான்டரிங்காக ஒரு ஷேடு வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு ஷேடும் வாங்கியிருந்தேன். ஸோ இதை தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணி உங்களுக்கு க்ரியேட் பண்ணியிருக்கேன் லுக். ஸோ இந்த ஃபெஸ்டிவலில் ஜஸ்ட் ஒரு 150 ரூபீஸ்லேயே உங்களோட மேக்கப் லுக் க்ரியேட் பண்ணலாம். ஸோ ஹோப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ நினைக்கிறேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ரொம்ப அஃபோர்டபுள், எங்களுக்கு 100 ரூபீஸ் தான் அஃபோர்டபுளான ப்ரைஸ்ன்னு கூட சொன்னீங்க. ஸோ அதனால தான் ஸ்பெஷலி இந்த வீடியோ நான் உங்களுக்காக தான் மேக் பண்ணுறேன். அண்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்லேயே வந்து நான் 2 லிக்விட் லிப்ஸ்டிக் வாங்கியிருக்கேன். ஒன்று பார்த்தீங்கன்னா ரெட் கலர், இன்னொன்று ஒரு மாதிரி பிங்க் கலர் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதில் ஒரு ஷேடு வந்து நான் யூஸ் பண்ணி காட்டியிருக்கேன். இதோட ஸ்வாட்சஸ், இந்த லிப்ஸ்டிக்கான வீடியோ வந்து தனியாக உங்களுக்கு செப்பரேட்டாக போடுறேன் டீட்டெயிலாக. ஸோ இன்றைக்கி ஓவராலாக மேக்கப் லுக் வந்து எப்படி பண்ணலாம், ஹேர் ஸ்டைல் எப்படி பண்ணலாங்கிறது பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா NYKAA ப்ரைமர் வந்து நான் இதில் என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறேன். ஜெல் ஃபார்மேட்டில் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, நல்லா உங்களுக்கு எங்கெல்லாம் வந்து ஸ்வெட் ஆகும், எங்கெல்லாம் போர்ஸ் இருக்கும் அந்த இடத்துல இதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம ப்ரைமர் அப்ளை பண்ணுறதுனால என்ன ஒரு யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேக்கப் வந்து நல்லா லாங் லாஸ்ட்டாக இருக்கும். அண்ட் அப்ளை பண்ண உடனே இன்ஸ்டன்ட் உங்கள் ஃபேஸ் ரொம்ப ஸ்மூத்தாக ஃபீல் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆரஞ்ச் கரெக்டர் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ எங்கெல்லாம் உங்களுக்கு டார்க் சர்க்கிள், பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம் இருக்க இடத்துல நம்ம இந்த NYKAA கன்சீலர் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம், ஆரஞ்ச் கரெக்டர். அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது நீங்கள் பியூட்டி பிளெண்டரால் அதை லைட்டாக பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து NYKAA ஃபவுண்டேஷன் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இந்த MRP வந்து 115 ரூபீஸ்க்கு வருது எல்லா ஸ்டிக்ஸுமே. நான் வந்து ஆஃபரில் வாங்கும் போது எனக்கு 95 ரூபீஸில் வந்தது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கண்ணுக்கு மேலே அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து ஆஸ் அ கன்சீலர் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஐ ஷேடோ போடும்போது இன்னும் நல்லாயிருக்கும்.
கொஞ்சம் கழுத்துலையுமே பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது பியூட்டி பிளெண்டர் இருந்துச்சுன்னா, உங்கள்கிட்ட ரோஸ் வாட்டர் இருந்துச்சுன்னா ரோஸ் வாட்டரில் நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது வாட்டர் நார்மல் வாட்டரால் கூட நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் வெட்டாயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிளெண்ட் பண்ணும்போது ஈஸிலி பிளெண்ட் ஆகும், உங்களுக்கு கேக்கி ஃபீல் ஆகாது. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி அண்ட் ஸ்மூத்தாகவும் இருக்கும். அதனால் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கோங்க, பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஐ திங்க் இந்த ஷேடு கொஞ்சம் எனக்கு வந்து லைட்டர் தான் நினைக்கிறேன். இதோட கன்சிஸ்டன்சி ரொம்ப திக் ஃபார்மேட்டில் தான் இருக்குது. டிஃப்ரென்ஸ் தெரியும் நினைக்கிறேன் ரெண்டுக்குமே. கழுத்து கீழேயுமே நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப ஃபுல் கவரேஜ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒன் டைமில் உங்களுக்கு லைட் கவரேஜ், ஓரளவுக்கு லைட்டாக தான் உங்கள் ஃபேஸில் வந்து கவரேஜ் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிட்டோம். ஸோ அதை வந்து நம்ம செட் பண்ணுறதுக்காக காம்பேக்ட் பவுடர் நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறது வந்து ப்ளூ ஹெவன். இதுவும் ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ் காம்பேக்ட் பவுடர் தான். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 105 rupees. இது வந்து ஆஃப்டர் டிஸ்கவுண்ட்டில் தான் வாங்கினேன். இது வந்து NYKAA சைட்டில் வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதோட ஷேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் பீச். ஸோ இந்த ஷேட் இதை எடுத்து நான் கொஞ்சமாக என்னோட அண்டர் ஐ ஏரியா செட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம எப்போவுமே மேக்கப் பண்ணும்போது கண்ணு கீழே வந்து கொஞ்சம் நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ் அண்ட் பிரைட் ஃபீல் ஆகும். ஸோ அதனால் இந்த மாதிரி. அண்ட் அதுக்கப்புறம் நம்மளோட நெத்தி, லைட்டாக சீன், பாய் சுற்றி கொஞ்சம் செட் பண்ணிக்கோங்க. அண்ட் கண்ணுக்கு மேலே கொஞ்சம் செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கீழே கொஞ்சம் இந்த மாதிரி ஜா லைன் ஏரியாலேயும் நான் என்ன பண்ணிக்கிறேன், பவுடர் வந்து பண்ணிக்கிறேன், செட் பண்ணிக்கிறேன். இந்த காம்பேக்ட் பவுடர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுவும் நீங்கள் டெய்லி பேசிஸ் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ப்ளூ ஹெவன் நீங்கள் வந்து வாங்கலாம். அண்ட் ரொம்ப நல்லாயிருக்கு பவுடர். இது வந்து நேச்சுரல் பீச். கொஞ்சம் உங்களுக்கு இதில் ஒரு எல்லோ பவுடர் மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அதனால் இந்த பவுடரை வாங்கியிருந்தேன். இப்போ வந்து நம்ம ஓரளவுக்கு ஃபேஸ் எல்லாம் செட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், லைட்டாக கான்டூரிங் பண்ணிக்கலாம். அந்த கான்டூரிங்காக நான் சேம் அதே NYKAA கன்சீலர்லேயே ஸ்டாஃபிங்கிற ஒரு ஷேடு வாங்கியிருந்தேன். ஆனால் அது purplle.com பார்க்கும்போது அது கொஞ்சம் டார்க்காக தெரிஞ்சது. நான் எனக்கு இது பார்க்கும்போது ரொம்ப டார்க்காக இல்லை, ஓரளவுக்கு மீடியமாக தான் இருக்குது பார்க்க. ஸோ இந்த மாதிரி இருக்குது, ஓரளவுக்கு மீடியமாக. இது வந்து நம்ம கான்டூரிங் பண்ணிக்கலாம். சேம் நம்ம அதே பியூட்டி பிளெண்டரால் நான் என்ன பண்ணிக்கிறேன், லைட்டாக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ப்ளூ ஹெவனுக்குள்ளே ப்ளஷ் யூஸ் பண்ண போகிறேன் 503. இதோட MRP அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே உங்களுக்கு கம்மி காஸ்ட் தான் வரும். நான் உங்களுக்கு எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க்ஸ் வந்து உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஷேடு கொஞ்சம் கோரல் பீச் ஐ திங்க். இதுலேயே கொஞ்சம் ஷிம்மரி ஷேடு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நான் எடுத்துக்கிறேன். அப்படியே உங்களுக்கு ப்ளஷ் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் அதை அவாய்ட் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ளஷ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கும்போது பார்க்குறதுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளஷ் பண்ணியாச்சு. ஓரளவுக்கு பிங்கி ஆகிட்டு பிங்கி சீக்ஸ். இதுக்கப்புறம் நம்ம ஐ மேக்கப் ஸ்டார்ட் பண்ணலாம். இதோட ஷேட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷிம்மரியாக தான் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி லைட்டாக வேணும் லைட்டாக போட்டுக்கலாம், டார்க்காக வேணால் டார்க்காக போட்டுக்கலாம். அண்ட் இதுவும் நல்ல பிக்மெண்ட் தான், ஆனால் கொஞ்சம் உங்களுக்கு கிளிட்டர் லுக் இருக்கும் இந்த 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 ஐ ஷேடு ப்ளூ ஹெவனுக்குள்ளது. ஸோ இப்போ வந்து ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் லைட்டாக தான் கொடுத்துருக்கேன், ரொம்ப ஹெவியாக கொடுக்கவே இல்லை. ஸோ இப்போ நம்ம ரெண்டாவது ஷேட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிங்க் ஆட் பண்ணிக்கலாம். அதனால் நீங்கள் பிங்க் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி லைட்டாக மேலே க்ரீஸ் ஏரியா டச் ஆகிற மாதிரி லைட்டாக போட்டுட்டு இப்படி வந்து என்ன பிளெண்ட் பண்ணிக்கோங்க கையாலே. ப்ரஷ்ஷு நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லை இன்றைக்கி. ஸோ நான் லைனர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லாக்மிக்குள்ளே எடுத்துருக்கிறேன். ஏன்னா இது வந்து ரொம்ப அஃபோர்டபுள் அண்ட் உங்களுக்கு லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும், ஒரு ஹோல் டே உங்களுக்கு ஸ்டேயாக இருக்கும். சென்டர் ஆஃப் வாட்டர் லைன் ஏரியா டச் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்டார்ட் பண்ணுங்கள்.
அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஈஸி கைட்லைன் மாதிரி இருக்கும். அப்புறம் நீங்கள் வந்து அதை டெவலப் பண்ணி பெருசாக பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த நம்ம லைன் டச் ஆகுதுல கொஞ்சமாக இப்படி ஒரு விங்கு மாதிரி இழுத்து விடுறேன். ஸோ சென்டரில் எல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணியாச்சு, 2 சைட் பண்ணியாச்சு. வாட்டர் லைன் ஏரியாவுக்கு வந்து நான் லாக்மி காஜல் வந்து கொஞ்சம் போட்டு ஃபில் பண்ணிக்கிறேன். சாரி கைஸ், ரெக்கார்ட் பண்ணதுக்கு மிஸ் ஆகிட்டு. லாக்மி காஜல் வந்து கண்ணு கீழே போட்டிருக்கேன். அது எப்படி அப்ளை பண்ணியிருக்கேன்னா, ஃபஸ்ட் ஃபுல் வாட்டர் லைன் ஏரியா அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் இங்கே மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நான் என்ன பண்ணியிருக்கேன், அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக கையால் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிறது இப்படி எடுத்து இப்படி நீங்கள் எடுத்து விட்டுருங்க. அப்போ உங்களுக்கு கீழே வந்து ரொம்ப ஸ்மஜ்ஜும் ஆகாது. இல்லை நீங்கள் செட் பண்ணோன்னா ஏதாவது பிளாக் ஐ ஷேடோ கூட போட்டு செட் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நான் லாக்மி இந்த மஸ்காரா எடுத்து ஜஸ்ட் என்னோடய லேஷை வந்து கர்ல் பண்ணிக்க போகிறேன். ஐப்ரோ வந்து ஃபில் பண்ணுறதுக்காக நான் வந்து மிஸ் கிளியர் எடுத்துருக்கிறேன். இதோட ப்ரைஸ் வந்து 50 rupees தான். ஸோ இதை எடுத்து நான் என்னோட ஐப்ரோ நல்லா டிஃபைன் பண்ண போகிறேன். இதோட ஷேட் வந்து டார்க் ப்ரௌன். எப்போவுமே பிளாக் வந்து யூஸ் பண்ணாதீங்க. பிளாக் வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஆர்டிஃபிஷியலாக ஃபீல் ஆகும். ஸோ இந்த மாதிரி ப்ரௌன் போடும்போது உங்களுக்கு கொஞ்சம் நேச்சுரலாக தெரியும் ஹேரு. அதனால் இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு இந்த ப்ரஷ்ஷால் நல்லா இதை பிளெண்ட் பண்ணி விடுங்க. அப்போ தான் அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். NYKAA லிக்விட் லிப்ஸ்டிக். இதோட ப்ரைஸ் வந்து 175 rupees. ஸோ இதை நான் வந்து இன்றைக்கி அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது. ஏன்னா இதில் வந்து ப்ரஷ் கொடுத்துருக்கு. இது நிறைய பிக்மெண்டட், அதிகமாக பிக்மெண்ட்டும் இருக்குது. இன்கேஸ் உங்களோட லிப்ஸ் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு லிப் பாம் அப்ளை பண்ணிவிட்டு இதை அப்ளை பண்ணுங்கள். இல்லைன்னா ரொம்ப உங்களுக்கு ட்ரையாக ஃபீல் ஆகும். அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜஸ்ட் இப்படி டேப் பண்ணிக்கோங்க. அது ஓரளவுக்கு செட் ஆயிரும். ஸோ லிப்ஸ்டிக்கோட கலர் சூப்பராக இருக்குது, பிடிச்சிருக்கு லிப்ஸ்டிக் கலர். பட் என் ஃபேஸில் ஹைலைட் இல்லை, அதனால் அதுக்கு ஒரு ட்ரிக் வச்சுருக்கேன். ஸோ நான் வந்து ஹைலைட் பண்ணுறதுக்காக என்ன பண்ண போகிறேன்னா, தனியாக இந்த ப்ராடக்ட் வாங்கலை. இதில் ப்ளூ ஹெவனில் இந்த ஐஷேடோ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஷிம்ரி லுக்கில் தான் இருக்குது. ஸோ இதை வந்து நான் ஒரு ஹைலைட்டராக யூஸ் பண்ண போகிறேன். இதில் எல்லோ கலரும் இருக்குது, இல்லைன்னா இந்த மாதிரி ப்ரான்ஸ், இது வந்து ப்ரான்ஸ்க்கு யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஷேடு வந்து ப்ரான்ஸ்க்கு யூஸ் பண்ண போகிறேன். அதே மாதிரி இந்த எல்லோ ஷேடு வந்து ஹைலைட் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு மட்டும் நான் வந்து ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கும். ஸோ இந்த ஷேடு எடுத்து, ஏன்னா இதில் ப்ரான்ஸராக யூஸ் பண்ணும்போது இதுலேயும் ஆல்ரெடி ஷிம்மர் இருக்குது, அதனால் நல்லாயிருக்கும். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஓரளவுக்கு அது ஒரு ஷைன் லுக் வருது. ஸோ இந்த கோல்டு ஷேட் எடுத்து என்னோடய நோஸ் ஏரியாவில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஹைலைட்டர் மாதிரி ஒரு சூப்பராக அது வந்து ஒர்க் பண்ணுது. ஓவரால் மேக்கப் வந்து டன். ஸோ நம்ம சிம்பிள் ஹேர் ஸ்டைல் பார்த்துடலாம். உங்களுக்கு எந்த சைடு பார்ட்டிஷன் வேணுமோ அந்த சைடு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த சைடு இப்படி ஒரு பார்ட்டிஷன் எடுத்துக்கிறேன். அப்புறம் வந்து இதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி இயர் டு இயர் இப்படி எடுத்து விட்டுருங்க. அதே மாதிரி இந்த சைடுமே இப்படி எடுத்து விட்டுருங்க. இப்போது பின்னாடி இருக்கிறதெல்லாம் சூப்பராக இந்த மாதிரி கோம் பண்ணிக்கோங்க. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கோம் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கோம் பண்ணதுக்கப்புறம் இந்த இயர் டு இயர் இருக்குல்ல, இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கையை இப்படி உள்ளே விட்டுருக்காங்க. விடும்போது உங்களுக்கு இப்படி ஒரு மாதிரி வரும். ஸோ அதை என்ன பண்ணிக்கோங்க, அகெயின் கோம் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி பண்ணதுக்கப்புறம் இப்படி இந்த மாதிரி வச்சுட்டு இப்படி ஒரு ட்விஸ்ட், 2 ட்விஸ்ட் பண்ணிவிட்டு இப்படி கொஞ்சம் முன்னாடி இழுத்து விட்டுக்கோங்க. ஸோ இப்படி இந்த மாதிரி ஹேர் பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃப்ரண்ட் போர்ஷன் இருக்குல்ல, ஸோ இந்த மாதிரி டிக்டாக் எடுத்து ஃப்ளிக்ஸ் பேட்டர்னில் நான் இந்த ஹேரை வந்து இப்படி செக்யூர் பண்ண போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது இப்படி இருக்குல்ல, அது நீங்கள் லைட்டாக இந்த மாதிரி எடுத்து இந்த இடத்துல நம்ம பின் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஓரளவுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டோம். அண்ட் இந்த இடத்துலையும் கொஞ்சம் அப்படி லைட்டாக இழுத்து விட்டுக்கலாம், இல்லைன்னா சப்பி இருந்த மாதிரி தெரியும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல நம்ம பூ வைக்கலாம். எனக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் பூ தான் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த மாதிரி
இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், நம்ம இந்த டிக்டாக் பண்ணியிருக்கோம்ல அதை மறைச்சிடுவோம். ஸோ அது இன்னும் இந்த மாதிரி யூபினால் நான் செக்யூர் பண்ணிக்கிறேன். இங்கே நீங்கள் எதாவது வேணும்னா டிசைனர் எதாவது கிளிப் அந்த மாதிரி இருந்தால் இப்படி நீங்கள் வச்சுக்கலாம். சில பேருக்கு இந்த மாதிரி வெளியே தெரிஞ்ச பிடிக்கும். அப்போ இன்னும் கொஞ்சம் இதில் கூட ஒரு பின் பண்ணிக்கலாம். இது ஆர்டிஃபிஷியலால் நம்ம ரொம்ப பண்ண முடியாது, ஓரளவுக்கு இப்படி தான் பண்ண முடியும். ஸோ நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அது கீழே வந்து நான் இது வந்து கொஞ்சம் ஸ்டோனாக இருக்கனால இந்த சாரீக்கே நான் ஸோ இந்த மாதிரி லைட்டாக ஒரு ஸ்டோன் மட்டும் வச்சுக்கலாம். இதுதான் ஃபைனல் அவுட்ஃபிட். இப்போ பார்க்குறீங்க லிப்ஸ்டிக் வந்து கொஞ்சம் வந்து லைட்டாக அப்படி ஒரு கிராக் ஆகிற மாதிரி இருக்குது. பட் இது வந்து உங்களுக்கு பிக்மெண்டட் அதிகமாக இருக்குது, கொஞ்சம் கிராக்காக இருக்குது. அதனால் கண்டிப்பாக ஏதாவது லிப் பாம் அப்ளை பண்ணிவிட்டு பண்ணுங்கள். ஓரளவுக்கு நம்ம மேக்கப் முடிச்சிட்டோம். ஸோ ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ப்ராடக்ட் தான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். அட் த சேம் டைம் இதோட ரிவ்யூ வந்து இதில் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்களும் இந்த மேக்கப் லுக் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிற ஃபீட்பேக் வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த நவராத்திரி வந்து நீங்கள் ஹாப்பியாக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இது மாதிரியான ஒரு சூப்பர் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை, டாடா, டேக் கேர்.